ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சில் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் கலவையாகவும் தனித்தனியாகவும் காத்திருக்கின்றன. முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையை திருப்பலாம். மகாபாரதத்தில் துரியோதனன் கூறுவது போல எடுக்கவோ கோர்க்கவோ பாணியில் இன்றைய செய்தி வீச்சில் முதலில் எடுப்பது எதனை, கோர்ப்பது எதனை என்று ஒரு தயக்கம் இருக்கத்தான் செய்தது. ஏனென்றால் அமெரிக்காவில் அதன் அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்புக்கு அமெரிக்க உச்சநீதிமன்றத்தில் கிடைத்த பெரிய அடியாக இருக்கட்டும், இல்லையென்றால் ஸ்ரீலங்காவின் பௌத்த மகா சங்கங்கள் நேற்று தமது கர்ச்சனையுடன் வெளிப்படுத்திய 10 அம்ச திட்டங்களாக இருக்கட்டும், இரண்டுமே இலங்கை தீவின் எதிர்காலத்தில் தாக்கங்களை செலுத்தக்கூடிய நகர்வுகள் தான். கடந்த சில தினங்களுக்கு முன்னால் ஸ்ரீலங்காவின் முப்படை தலைமையகம் அமைந்துள்ள அக்குரேகொட பகுதியில் ஒரு சட்டவாளரும் அவரது மனைவியும் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் தற்போது ஆயுதாரி தீவிரமாக தேடப்பட்டு வரும் விடயம் நீங்கள் அறிந்த விடயம். இவ்வாறாக தீவிரமாக தேடப்படும் ஆயுததாரி, அதாவது அந்த சந்தேக நபரின் உருவப்படத்தை ஏஐ இல்லையென்றால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனப்படும் செயற்கை நுண்ணறிவுடன் சில நிழற்படங்களாக உருவாக்கிய ஸ்ரீலங்கா காவல்துறை அவற்றை பொதுமக்களுக்கு பகிரங்கப்படுத்தி குறித்த சந்தேக நபரை கைது செய்ய உதவுமாறு கோரிக்கை விடுத்திருக்கின்றது. இவ்வாறாக பொதுமக்களின் உதவியை ஏஐ உதவியுடன் உருவாக்கப்பட்ட நிழற்படங்களுடன் குறித்த ஆயுதசாரியை கைது செய்ய காவல்துறை முயலும் நிலையில் இந்த அறிவிப்பை காவல்துறை விடுத்து கொண்ட சில மணி நேரங்களில் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான ஒரு மாநாட்டுக்காக இந்திய தலைநகர் டெல்லிக்கு சென்ற ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்காவும் மீண்டும் கொழும்பு திரும்பியிருந்தார். அனுரவின் இந்த பயணம் குறித்து கொழும்பு ஆங்கில தினசரியொன்றில் வெளிவந்த கார்ட்டூன் எனப்பெறும் கோட்டோவிய கேலி சித்திரத்தில் ஒரு கருத்தியல் முன்வைக்கப்பட்டது. டெல்லியில் இந்த மாநாட்டுக்காக காட்சிக்கு வைக்கப்பட்ட ஒரே மாதிரியான செயற்கை நுண்ணறிவு இயந்திர மனிதர்கள் எனப்படும் ஏஐ ரோபோக்களின் நடுவில் ஒரு ரோபோ போல அனுர இந்த கார்ட்டூனில் நிற்கின்றார். அவர் ஒரு கீழ்ப்படிவான பாணியில் ரோபோ போல நின்றபடி அமெரிக்க தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் இந்திய பிரதமர் மோடியை நோக்கி ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ, அதாவது நான் உங்களுக்கு எப்படி உதவ முடியும் என்ற வினாவை எழுப்ப ட்ரம்பும் மோடியும், அதாவது இந்த சுத்தரிப்பு உருவங்கள் அனுர ரோபோவை கண்டும் காணாதது செல்வது போல இந்த கேலி சித்தரிப்பு இருக்கின்றது. கண்ணியமான இயந்திரங்கள், அமைதியற்ற மனிதர்கள் என தலைப்பிடப்பட்ட இந்த கார்ட்டூன் அனுரவின் சமகால நிலைக்கு சற்று பொருத்தமாக இருப்பது போலத்தான் தெரிகின்றது. அகமொத்தம் கடந்த 13ஆம் தேதி அக்குருகொட பகுதியில் இடம்பெற்ற இரட்டை கொலை சூத்திரதாரியை பிடிக்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட படங்களின் அடிப்படையில் இந்த சூத்திரதாரி விரைவில் மாட்டுப்படுவாரோ இல்லையோ அந்த விடயத்தில் ஒரு நிச்சயமின்மை இல்லாவிட்டாலும் பூகோள அரசியலில் அனுரவின் ஆட்சி மேற்பார்த்த இலங்கை மாட்டுப்படுவது நிச்சயமாகவே தெரிகின்றது. இதன் ஒரு வடிவம்தான் நேற்று முன்தினம் முதல் அமெரிக்காவின் 4 நட்சத்திர அட்மிரலும் அமெரிக்காவின் பசிபிக் பிராந்திய கடற்படை தளபதியுமான ஸ்டீவன் ஹாக்லர் இலங்கையில் நிற்கும் காட்சியும் தெரிகின்றது. 3 நாள் பயணமாக இலங்கைக்கு சென்ற ஹாக்லர் இன்று கொழும்பிலிருந்து பறக்க முன்னர் ஸ்ரீலங்கா கடற்படை தலைமையகத்துக்கு சென்று இலங்கையில் அமெரிக்க கடற்கலங்களின் எதிர்கால தீவிர நங்கூரமுடல்களுக்குரிய குறியீட்டை பலமாக வெளிப்படுத்தியிருக்கின்றார். இதே சமகாலத்தில் நேற்று கொழும்பில் உள்ள அகில இலங்கை பௌத்த காங்கிரஸ் தலைமையகத்தில் ஒரு ஆரவார பௌத்த மகாசங்க மாநாட்டை நடத்திய பௌத்த முகங்கள் தமது 10 அம்ச சாசனத்தை பிரகடனப்படுத்தி அனுர அரசாங்கத்துடன் ஒரு டீலா நோடீலா நகர்வை செய்ய தலைப்படுவதும் தெரிகின்றது. இலங்கை தழுவிய ரீதியிலிருந்து கொழும்புக்கு சென்ற பிக்குகளும் பௌத்தத்தின் முக்கிய தலைகளும் இணைந்து ஒப்பமிட்டு உருவாக்கிய இந்த 10 அம்ச சங்க சாசனம் இன்று அல்லது நாளை அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்காவிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக கொழும்பு பல்கலைக்கழக சிங்களத்துறை தலைவரும் பேராசிரியர் பிக்குவுமான அகலகட ஸ்ரீ சுமண தேரர் தெரிவித்திருக்கிறார். 10 அம்சங்களை கொண்ட இந்த சங்க பிரகடனத்தில் எங்க தாத்தா வீட்டில் ஒரு யானை இருந்தது என்ற பாணியில் முதலாவது பிரகடனம் உள்ளது. அதாவது அசோக சக்கரவர்த்தியின் மகனான மஹிந்த தேரர்
இலங்கைக்கு பௌத்தத்தை அறிமுகப்படுத்த சென்ற போது அன்று ஆட்சியில் இருந்த தேவநம்பிய தீசனின் முழுமையான ஆதரவு மஹிந்தவுக்கு இருந்தது போல இன்றைய அனுரவும் பௌத்தத்துக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்ற விடயம் முதலாவது பிரகடனத்தின் ஊடாக அரசு தரப்புக்கு, அதாவது ஏவிபி மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு நினைவூட்டப்படுகின்றது. என்றென்றும் அரசும் பௌத்தமும் பின்னி பிணைந்திருக்கும் வரலாற்று ரீதியான உரிமையை அனுர அரசாங்கம் தயக்கமின்றி ஏற்றுக்கொள்ள வேண்டும், அங்கீகரிக்க வேண்டும் என இந்த பிரகடனத்தில் வலியுறுத்தப்படுகின்றது. இதே போலவே ஏனைய 9 அம்ச பிரகடனங்களும் இலங்கையில் பௌத்தத்துக்கு முன்னுரிமை, பௌத்தத்திற்கு முன்னுரிமை என மதம் பிடித்து அலறுவதை அந்த பிரகடனங்களை உற்று நோக்கி கொள்ளும் போதே தெரிகின்றது. பௌத்தத்துடன் தொடர்புடைய அனைத்து கலாச்சாரங்களையும் புனித தலங்களையும் பாதுகாக்கும் பொறுப்பை அனுர அரசாங்கம் ஒரு அரசியலமைப்பு கடமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பௌத்தத்தை இலங்கையில் பாதுகாக்க வேண்டும். இலங்கையில் பௌத்தத்துக்கு உள்ள முன்னுரிமையை தமிழர்களோ மேற்குலக சதிகார்களோ அல்லது விடுதலை புலிகளோ சமூக ஊடகங்களோ உரசிக்கொள்வதை தடுக்க, அந்த நகர்வுகளை தோற்கடிக்க அரசாங்க நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் ஒரு பிரகடனம் கோரிக்கொள்கிறது. பௌத்தத்தின் மீது நம்பிக்கை இல்லையென்றால் மரியாதை இல்லாதவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடாது. புத்தர் சிலையை அவமதிக்கும் எந்த ஒரு வடிவமோ அல்லது செயலோ இலங்கையில் நடக்கக்கூடாது என லால்காந்தா போன்ற பௌத்த காவிகளை விமர்சிக்கும் ஜேவிபி முகங்களை மையப்படுத்தியும் ஒரு பிரகடனம் இருந்தது. முன்னைய ஜனாதிபதிகள் முறையாக ஸ்ரீலங்கா அமைச்சரவையில் பௌத்த சாசன அமைச்சகத்தை நிர்வகித்துக் கொண்ட போதிலும் தற்போதைய ஆட்சியில் பௌத்த சாசன அமைச்சகம் செயலற்று இருப்பதால் வீரியமாக ஒரு பௌத்த சாசன அமைச்சகத்தை அரசாங்கம் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்றும் ஒரு பிரகடனம் கோரிக்கொள்கிறது. இலங்கையில் பௌத்த தொல்பொருட்கள், புனித இடங்கள், விகாரைகள் ஆகியவற்றை தேசத்தின் பாரம்பரிய சொத்துக்களாக பாதுகாப்பது அனுர அரசாங்கத்தின் பொறுப்பு என உள்ள இந்த பிரகடனங்களின் இறுதி பிரகடனமாக பிக்குகளை அவமதிப்பது, கைது செய்வது, அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை வெளியிடுவது போன்ற செயற்பாடுகளை இனிமேல் அரசாங்கம் செய்யக்கூடாது என்ற விடயம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஸ்ரீலங்கா அரசாங்கங்கள் அனுர அரசாங்கம் உட்பட பௌத்தத்தையும் அரசையும் பிரிக்க முடியாதபடி தமது ஆட்சியை நீட்சிக்கு உள்ளாக்கும் நிலையில் இலங்கையில் உள்ள ஏனைய மதங்களின் உரித்துக்களை நிராகரித்து இலங்கை தீவையே கற்காலத்துக்கு கொண்டு செல்லும் வகையில் இந்த பிரகடனங்கள் இருப்பது தெரிகின்றது. மனித குலத்துக்கு அறிவொளியை, அதாவது என்லைட்மென்ட் எனப்படும் அறிவொளியை ஏற்படுத்திய காலப்பகுதியில் தான் மேற்குலகில் செக்குலரிசம் எனப்படும் மதத்தையும் அரசையும் பிரிக்கும் அறிவொளித்தன்மை ஏற்பட்டது. அன்று மேற்குலகிலும் பாப்பரசர்களின் பிடியில் இருந்த கத்தோலிக்க மதம் பல நாடுகளில் அரசுகளில் பின்னி பிணைந்து பெரும் அதிகாரத்தை கோலோச்சிய நிலையில்தான் அரசையும் மதத்தையும் பிரிக்கும் நகர்வு சில நாடுகளின் அரசியல் சட்ட கொள்கையாக, அதாவது மதச்சார்பின்மையாக மாறியிருந்தது. அதாவது அரசும் மத அமைப்புகளும் ஒன்றுடன் ஒன்று கலக்காமல் தனித்தனியாக இயங்க வேண்டும் என்ற கொள்கை பல்வேறு சமய சார்புடைய சமூகங்களை ஒரே அரசியல் அலையில் இணைக்கும் ஒரு கோட்பாடாகவும் மேற்குலகில் மாற்றப்பட்டது. அதாவது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அரசுக்கு மதத்தை விட கூடிய பொறுப்பும் கடமையும் இருக்கின்றது என்ற இந்த கருத்தியல்தான் இன்றும் அமெரிக்கா, பிரான்ஸ் உட்பட்ட நாடுகளின் அரசியல் அமைப்பின் அடிப்படையாக உள்ளது. அமெரிக்காவில் தேவாலயங்களுக்கும் அரசுக்கும் இடையில் ஒரு பிரிவினை சுவரை ஒழிப்பிய இந்த அடிப்படை மதச்சார்பினை இன்று வரை அங்கு ஒரு அரசியலமைப்பு கடைப்பிடிப்பாக இருக்கின்றது. இதனால் தான் அமெரிக்காவில் எந்த ஒரு மதத்தை முன்னிலைப்படுத்த அதன் நாடாளுமன்றமான காங்கிரஸ் எந்த சட்டத்தையும் உருவாக்கி கொள்ள முடியாது. அதேபோல அங்குள்ள எந்த மாநிலமோ அல்லது மத்திய அரசாங்கமோ ஒரு தேவாலயத்தை நிர்மாணித்துக் கொள்ள முடியாது. பிரான்சிலும் நீண்ட வரலாறு கொண்ட லைசித்தே எனப்படும் மதச்சார்பினையை பிரெஞ்சு அறிவொளி சிந்தனையாளர்கள் பௌத்தறிவு மற்றும் சுயசிந்தனையை வலியுறுத்தி உருவாக்கி கொண்டனர். இதனால் தான் பிரெஞ்சு புரட்சியில் கத்தோலிக்க திருச்சபையை உள்ளடக்கிய அன்றைய மன்னர் ஆட்சி வன்முறையால் தூக்கி எறியப்பட்டது. பிரெஞ்சு புரட்சியின் போது மதச்சார்பினை முதன்முறையாக வடிவம் பெற்றது ஒரு வரலாறு, அது நீங்களும் அறிந்த வரலாறு. அன்று முதல் இன்று வரை பிரான்சில் மதச்சார்பினை, அதாவது லைசித்தே, ஒரு முக்கியமான ஆட்சி சித்தாந்தமாக இருக்கின்றது. இந்தியாவில் கூட தற்போது பாஜக இந்துத்துவா மற்றும் சனாதன கொள்கையில் இருப்பதான விமர்சனங்கள் இருந்தாலும் அரசியலமைப்பின் அடிப்படையில் இந்தியா ஒரு செக்யூலர் ஸ்டேட் எனப்படும் மதச்சார்பற்ற நாடுதான். ஆனால் இலங்கைக்கு இந்த மதச்சார்பற்ற விடயம் அன்று முதல் இன்று வரை பெரும் சாபமாக இருந்து
அரசாங்கங்களே பௌத்த மதத்தை முன்னிலைப்படுத்தி இலங்கையின் இனப்பிரச்சனைக்கும் அதனை ஒரு முக்கிய காரணியாக மாற்றும் பெரு நாசகாரத்தை கடைபிடித்த நிலையில் இப்போது குப்புறத்தள்ளிய குதிரை குழியையும் பறித்ததாம் என்பது போல நேற்றைய மகாசங்க தீர்மானங்கள் இன்னும் அதிகமாக இந்த விடயத்தில் ஒரு 2.0 நிலையை உருவாக்க தலைப்படுகின்றன. ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல நேற்று ஆயிரக்கணக்கான ஒப்பங்களுடன் இந்த பௌத்த மகாசங்க பிரகடனங்கள் நிறைவேற்றப்பட்டு அனுரவிடம் கையளிக்கப்பட உள்ள நிலையில் இந்த விடயத்தில் எழும் ஒரு முக்கிய வினா யாதனில் இவ்வாறு எல்லாம் நடைபெற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை மனதில் நிலைநிறுத்தித்தானா அனுரகுமார திசாநாயக்கா தனது யாழ்ப்பாண பொங்கல் பயணத்தில் ஒரு உசுப்பேற்றும் உரையை வழங்கி இருக்கக்கூடும். அதாவது இப்போது ஆட்சித்தலைவர் என்ற வகையில் அனுரவிடம் 10 கட்டளைகளை பௌத்த மகாசங்கங்கள் கையளித்து கொண்டதால் இவற்றை கவனத்தில் எடுக்க வேண்டியது ஆட்சியாளரான தனது பணி என அவர் நினைத்து கொள்வாரா இல்லையா? அப்படியானால் நியூட்டனின் 3ஆம் விதி போல சில தாக்கங்களை தான் செய்தால் இவ்வாறு சில மறுதாக்கங்கள் வெறும் அது நாட்டில் அதாவது இலங்கைத்தீவில் பௌத்த மதத்துக்கு உசத்தியை வழங்கும் என்ற மாத்தி யோசி உள்ளூர திட்டத்தின் அடிப்படையில் தானா அனுரவின் கடந்த கால நகர்வுகளும் இருந்தன. குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் சிங்களவர்களின் சில் அனுஷ்டானம் குறித்த ஒரு சில்லெடுப்பு கருத்தை அவர் திட்டமிட்டு பதியமிட தலைப்பட்டாரா? யாழ்ப்பாணத்தில் தான் எறிந்த ஒரு கல்லால் பௌத்தமும் நாட்டில் உள்ள பௌத்தர்களும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளதான உசுப்பேற்றல்களுடன் எதிர்க்கட்சிகளும் பௌத்தகாமி முயல்களும் பற்றைக்குள் இருந்து தற்போது பாய்ந்து கொள்வது அனுரகுமார திசாநாயக்கா உள்ளூர எதிர்பார்த்த இலக்குத்தானா என்ற ஒரு கேள்வியும் இருக்கத்தான் செய்கின்றது. அவ்வாறாயின் வடக்கு கிழக்கில் உள்ள அடாவடி விகாரைகள் அடாவடி புத்தர் சிலைகளும் நாட்டின் எந்த பகுதியிலும் பௌத்தர்கள் தங்கள் நம்பிக்கைகளை பின்பற்றுவதற்கு இல்லையென்றால் பௌத்த விகாரைகளை எழுப்பிக் கொள்வதற்கு புத்தர் சிலைகளை வைப்பதற்கு உரித்து உண்டு. இதில் தமிழ் பகுதிகளுக்கு ஒன்றும் விதிவிலக்கு இல்லை என்ற நிலைப்பாட்டை வலியுறுத்தும் ஆட்டத்தில் அனுரதரப்பும் மறைமுக ஒரு பங்காளியாக உள்ளதா இல்லையா என்பதும் இப்போது ஒரு வினாவாக உள்ளது. இவை இலங்கை விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கி கொண்டால் அமெரிக்க அரசியலமைப்பின் பாதுகாவலர்கள் என விളിக்கப்படும் அமெரிக்க உச்சநீதிமன்றம் 6-3 என்ற வாக்குகள் மூலம் கடந்த 3.5 மாதங்களாக நடந்த வழக்கில் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் டொனால்ட் ட்ரம்ப் வெளிநாடுகள் மீது விதித்த இல்லையென்றால் பிரகடனப்படுத்திய வரிக் கொள்கை சட்டவிரோதமானது என்ற பெரும் அடி வழங்கப்பட்டுள்ளது. டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரை அவரது 2ஆம் தவணை ஆட்சியில் இது ஒரு முக்கிய தோல்வியாகவும் அவரது நிர்வாகத்தின் பொருளாதார மற்றும் வெளியுறவு கொள்கை நிகழ்ச்சி நிரலின் போக்கை திசை திருப்பக்கூடிய ஒரு முடிவாகவும் உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு மாறி இருக்கின்றது. எனினும் எப்போதுமே அதிக மூர்க்கமும் பாதுகாப்புவாத நிலைப்பாடுகளும் கொண்ட ட்ரம்பும் இந்த தீர்ப்புக்கு பின்னால் சளைக்காமல் உடனடியாகவே பதிலடி வழங்கி அனைத்து நாடுகளுக்கும் 10% வரி என்ற பிரகடனத்தை எடுத்திருக்கின்றார். இது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு உடனடியாகவே அவர் வழங்கிய பதிலடியாக கருதப்படுகின்றது. உச்சநீதிமன்றம் நேற்று வழங்கிய இந்த தீர்ப்பால் ஐரோப்பிய ஒன்றியம், கனடா, மெக்சிகோ, இலங்கை, இந்தியா என தொடரும் பட்டியலில் உள்ள நாடுகள் மீது ட்ரம்ப் விதித்த வரிகள் சட்டவிரோதமாக மாற்றப்பட்டன. கடந்த ஆண்டு ட்ரம்ப் விதித்த இந்த வரிகளுக்குரிய சட்ட அடிப்படையாக 1977ஆம் ஆண்டில் அமெரிக்காவில் உருவாக்கப்பட்ட அனைத்துலக அவசர பொருளாதார அதிகார சட்டம் என்ற ஒரு துருப்புச்சீட்டு இருந்தது. இந்த சட்டம் கூறும் தடைகளின் கீழ்தான் டொனால்ட் ட்ரம்ப் இந்த வரி விதிப்பு நகர்வை எடுத்திருந்தார். இந்த நிலையில் ட்ரம்ப் அவசர பொருளாதார அதிகார சட்டத்தை கையில் எடுத்தமை ஒரு சட்டவிரோதமான நகர்வு என உச்ச நீதிமன்ற தீர்ப்பாயத்தில் இருந்த 6 நீதிபதிகள் தீர்ப்பை வழங்கியுள்ளனர். 3 நீதிபதிகள் மட்டும் ட்ரம்புக்கு ஆதரவாக தமது தீர்ப்பை எழுதி கொண்டனர். இதனால் 6-3 என்ற வாக்குகள் மூலம் ட்ரம்பின் வரி கொள்கை சட்டவிரோதமாக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஏற்று தனது வரிகளை கைவிடுவதற்கு பதிலாக ட்ரம்பும் சில மணி நேரங்களுக்கு பின்னர் ஏற்கனவே குறிப்பிட்டது போல புதிதாக 10% வரியை அறிவித்துக் கொண்டார். இதற்காக அமெரிக்காவின் 122ஆம் சட்டத்தின் பிரிவை பயன்படுத்தி கொண்டார். இந்த சட்ட பிரிவின்படி அமெரிக்கா தன்னுடன் வணிக பற்றாக்குறை உள்ள எந்த ஒரு நாட்டுக்கும் 15% வரி வரை விதித்துக் கொள்ளலாம் என்கின்ற விதிகள் இருக்கின்றன. ஆனால் இந்த வரிகள் 150 நாட்களுக்கு மட்டுமே நடைமுறையில் இருக்கும். அதன் பின்னர் இதனை நீடிக்க வேண்டுமானால் அதற்கு காங்கிரஸ் அதாவது அமெரிக்க நாடாளுமன்றத்தின் அங்கீகாரம் தேவை என்பதும் ட்ரம்புக்குள்ள ஒரு சவாலாகும்.
உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பின் அடிப்படையில் பங்களாதேஷ், பிரேசில், கம்போடியா, ஐக்கிய அரபு அமீரகம், பாகிஸ்தான், சீனா ஆகியவை அதிக லாபம் ஈட்டக்கூடிய நாடுகளாக மாறியுள்ளது. அவற்றுக்கு உரிய ட்ரம்ப் அறிவித்த வரிகள் 15% இனிமேல் குறைவடைய வேண்டும். இதேபோல இந்தோனேஷியா, தென்னாப்பிரிக்கா, துருக்கி, வியட்நாம், இலங்கை, இந்தியா ஆகியனவும் இந்த தீர்ப்பின் அடிப்படையில் குறிப்பிடத்தக்க பயனாளிகளாக மாறுகின்றன. ஐரோப்பிய ஒன்றியத்தை பொறுத்தவரை அதன் வரி விகிதம் 13% இனிமேல் 5% குறையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு மிகவும் தன்னை சக்தி வாய்ந்த ஒரு மனிதராக மாற்றுவதாக குறிப்பிட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் நேற்று முதல் அனைத்து நாடுகளுக்கும் 10% பூகோள வரியை விதிப்பதாகவும் அறிவித்துக் கொண்டார். ட்ரம்புக்கு எதிராக இந்த தீர்ப்பை வழங்கிய நீதிபதிகளில் ட்ரம்பின் முதல் தவணை ஆட்சி காலத்தில் அவர் நியமித்த 2 நீதிபதிகளும் அடங்கியிருந்தனர். இவர்களை வெட்கங்கெட்டவர்கள் என ட்ரம்ப் பின்னர் விவரித்துக் கொண்டார். இந்த தீர்ப்பால் வெகுண்டு சீற்றமடைந்த ட்ரம்ப் இவ்வாறு தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகளுக்காக வெட்கப்படுவதாகவும் இவர்களால் தேசத்திற்கு அவமானம் என்றும் இவர்கள் முட்டாள்கள் என்றும் விவரித்தார். ஒரு கட்டத்தில் எந்த ஒரு ஆதாரத்தையும் வழங்காமல் தனக்கு எதிராக தீர்ப்பளித்த நீதிபதிகள் வெளிநாடுகளின் கைப்பொம்மைகள் எனவும் அவர் சாடினார். ட்ரம்பின் வரிகள் சட்டவிரோதமானது என தற்போது அமெரிக்காவின் உயரிய நீதிமன்றமான உச்ச நீதிமன்றமே கூறியுள்ளதால் இந்த ஆண்டு நடக்கவுள்ள மிட்டேர்ம் எலெக்ஷன்ஸ் எனப்படும் இடைக்கால தேர்தலுக்கு மிகப்பெரிய விளைவுகள் எதிர்நோக்கப்படுகின்றன. அத்துடன் இந்த தீர்ப்பால் ஏற்கனவே செலுத்தப்பட்ட வரிகளை மீண்டும் வரும் சட்ட நகர்வுகள் ஒருவழி எடுக்கப்பட்டால் ட்ரம்ப் அரசாங்கம் ஏற்கனவே வசூலித்த 134 பில்லியன் அமெரிக்க டாலரை மீண்டும் அமெரிக்க இறக்குமதியாளர்களுக்கு செலுத்த வேண்டிய நிலை வரலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனால் சட்டவிரோதமாக ட்ரம்பால் எடுக்கப்பட்ட ஒவ்வொரு டாலரும் உடனடியாக வட்டியுடன் திருப்பச் செலுத்தப்பட வேண்டும் என ஜனநாயக கட்சி முகங்கள் குறிப்பிட்டாலும் தன்னிடம் மாற்று வழிகள் எல்லாவற்றுக்கும் உண்டென ட்ரம்ப் குறிப்பிடுவதால் உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு அமெரிக்காவிலும் உலகத்திலும் பலமான அதிர்வுகளை ஏற்படுத்துவதை அவதானிக்க முடிகின்றது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.